ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் 6 எபிசோடுகள் கொண்ட ஒரு த்ரில்லர் மினி சீரிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அது என்ன சீரிஸ் அப்படின்னா சீக்ரெட்ஸ் வி கீப். இந்த சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னா, செசில் அப்படின்னு சொல்லி ஒரு பணக்கார லேடி இருக்காங்க. அவங்களுக்கு மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவர் வந்து ஒரு லாயர். ஸோ இந்த லாயர் யாருக்கு வேலை பார்க்குறாரு அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபருக்கு தான் வந்து லாயராக இருக்காப்புல. அவங்களோட ஒய்ஃப் கேட்ரினா வந்து இவங்களுடைய மைக்கோட ஒய்ஃப் செசில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செம க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா, இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் டீப்பான சீக்ரெட்ஸு எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஹஸ்பண்டை பற்றி என்ன பேசலாம் அது எல்லாமே ஷேர் பண்ணிக்குவாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மைக்குக்கும் செசிலுக்கும் வந்து வீகோ அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிகமாக வந்து பேச மாட்டான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி மூடி டைப்பு. அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டில் இந்த தொழிலதிபரோட பையன் இருக்கான் இல்லையா, ஆஸ்கர்னு, அவன் தான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட மைய கதை என்ன அப்படின்னா, ஆப்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மெய்டுக்கும் ஆப்பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மெய்டு வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா. பட் ஆப்பேருங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேறு நாட்டிலேருந்து வந்து நான் இதே வீட்டில் தங்கிட்டு, ஐ மீன் ரூமுக்காகவும் பாக்கெட் மணிக்காகவும் இங்கே தங்கி அங்கேயே வேலை பார்த்துட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கும் இதே வீடு மாதிரி தான். இங்கே இருப்பாங்க, எல்லா வீட்டு இதெல்லாம் பார்த்துக்குவாங்க, அதுக்கான மணியும் வாங்கிக்குவாங்க, அங்கேயே தங்கிக்குவாங்க. ஓகேங்களா. அதுவும் ஆப்பர்மாங்க. முக்கியமாக அவங்க வேறு நாட்டிலேருந்து வருவாங்க. இப்போ ஃபிலிப்பைன்ஸு, வியட்நாமு, இந்த மாதிரி நாட்டிலேருந்துலாம் அந்த மாதிரி வருவாங்க ஆப்பேரா. ஸோ இப்போ இவங்க வந்துட்டாங்கள்ல, இப்போ என்ன ஆகுது, அந்த தொழிலதிபர் இருக்கார்ல ராஸ்மஸ் அண்டு கேட்ரினான்னு, அவங்க வீட்டில் இருக்கிற ஆப்பேர் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போகிறாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்களுடைய பிணம் வந்து கிடைக்குது. எது, ஆப்பரோட பிணம். அப்போது இவங்களுடைய ஐ மீன் இந்த செசிலு மைக் இருக்காங்களா, இவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆப்பர் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலை, மேபி உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வந்து கேட்டரினாவும் சரி ராஸ்மஸும் சரி அவங்க வந்து ஆப்பரை ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ராஸ்மஸுங்கிற அந்த தொழிலதிபர் மேலே ஆப்பரை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற பேரும் அவனுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த செசில்ங்கிறவங்க தான் ஹீரோயின், அவங்க தான் வந்து மெயின். ஓகே, அந்த சீரீஸோடைய லீடு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வருது, என்ன இருக்கும் அந்த ஆப்பருக்கு. அதுவும் இல்லாமல் தொலைஞ்சு போகிறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்க வீட்டில் வந்து எப்பயுமே பக்கத்து வீடு தானே, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கனால அப்படி இருக்கிறது வந்து வழக்கம். அப்போது கிளம்பும் போதில் அந்த ரூபிங்கிற பொண்ணு சிசில்கிட்ட வந்து சொல்லுவாள், நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்க, என்னை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பர் கேட்பா. பட் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு பேசக்கூடாது, உன்னுடைய முதலாளி வந்துட்டாங்க போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாள். ஆனால் இப்போ இவளுக்கே ஒரு டவுட் வந்துடும், அந்த வீட்டில் என்னமோ நடந்திருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் உண்மையாலுமே அந்த ரூபிங்கிற அந்த ஆப்பர் எப்படி காணாமல் போனால், அவள் என்னாச்சு, அவளுக்கு என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸில் முக்கியமாக அவங்க பேசினது என்னென்னா, ஒரு வேலைக்காரங்களாக வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட இந்த முதலாளிகள் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ அதிகாரமாக இருக்குது, அது எவ்வளோ வந்து அவங்கள எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க அந்த பணக்காரங்களுக்கு எப்படி அந்த புத்தி வருதுங்கிறதெல்லாம் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலதிபரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தான் பண்ணுறது தப்புன்னு கூட தெரியாமல் இருப்பான். எப்படின்னா, அவன் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பான். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பசங்களை என்ன ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள்லாம் வந்து உடை மாற்றுறது, அப்புறம் இந்த ஆப்பர் இருக்காங்களே அந்த மெய்டுன்னு சொல்லலை, இவங்கெல்லாம் வந்துட்டு நியூடிட்டியாக இருக்கும்போது அவங்களுடைய இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றுறாங்க, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய பிக்சர்ஸ்லாம் எடுத்து குரூப்பில் போடுறது, இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோபர்னான ஒரு த்ரில்லர், இது பொறுமையாக தான் போகும். பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு எபிசோடு முடிவுலையும் வந்து நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கக்கூடிய தூண்டுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக இந்த சீரீஸில் இருக்குது. சில கதைகள் மெல்லமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த த்ரில்லர், அந்த மாதிரி தான் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் மேர் ஆஃப் ஈஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கும், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கேட் வின்ஸ்லெட் நடிச்சிருப்பாங்க. அந்த சீரிஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சீரிஸும் இதே ட்ரீட்மெண்ட் தான், பட் அந்தளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. பட் உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் பார்க்கணும், நான் ஒரு தமிழ் டப்பிங்கில் ஒரு நல்ல த்ரில்லர் பார்க்கணும், இந்த சீரிஸ் மறக்காமல் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு மேட்டர் சொல்லணும், இந்த சீரீஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு சீரீஸ் வந்து நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னா, யார் மேலே நம்ம கை காமிச்சாலும் அவன் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பான்.
அப்போ தான் வந்து அந்த சீரீஸ் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது ஒருவேளை இவனாக இருப்பானோன்னு நம்ம கை காட்டும் போது அவனுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதில் அது வேறு பக்கம் வரும். இப்படி வந்து இந்த சீரீஸில் வந்து யாருக்கிட்ட கை காமிச்சாலுமே ஏதோ ஒரு குறை அவனுக்குள்ளே இருக்கும். அதனால தான் வந்து இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு பார்க்க வைக்க உட்கார முடிஞ்சுது ஃபுல்லாகவே. ஓகே, இவனுக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்குது, அதனால் இந்த சீரீஸில் வந்து இவன் மேலே ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு. அதே ராஸ்மஸ் கிட்ட போகும்போது அவங்ககிட்ட பார்க்கும்போது இல்லைடா இவன் கொஞ்சம் ஆளே இப்படி தான் இருக்கான், ஒரு நாள் இவனாக இருப்பானு. லாஸ்ட்டாக வந்து ராஸ்மஸோட ஒய்ஃப் கட்ரீனா இருக்கால, அவளை காட்டும் போது நமக்கு ஒரு செகண்ட் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணும். கிளைமேக்ஸ் ஃபைனல் எபிசோடு முடியும் போது இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பானுங்க. சூப்பராக இருந்தது அந்த சீனு. நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு எண்டிங் தான். ஒரு இந்த மாதிரி வந்து தொழில் பண்ணுற இந்த ஆப்பேர் வேலைக்கு வராங்களா மெய்டா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு வேலை தான் இதுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பணக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை எப்படி வேணால் மூடி மறைச்சிருவாங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த சீரிஸோட எண்டிங்கு. அது நீங்கள் பாருங்கள், அது ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சீரிஸ் பாருங்கள். இப்பயும் சொல்கிறேன், இது 18+ சீரீஸு, எல்லாராலையும் பார்க்க முடியாது. தமிழ் டப்பிங்கில் விட்டுருக்கானுங்க, அதனால தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது இருந்தாலும் பண்ணியிருப்பேன், பட் ஆனால் வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெக்கமெண்டேஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.